ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை இருந்துச்சு. ஸோ அந்த வ்ளாக் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டிலலாம் வந்து வரலட்சுமி பூஜைக்கு சாமி சிலையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி பூஜையெல்லாம் வந்து பண்ணதில்லை. ஸோ எப்பவும் போல் சாமிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இங்கே மலேசியாவில் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு அக்கா வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து சாமி கும்பிட கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து 6 o'clock வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ரீ ப்ளீட் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு நார்மலாக வந்து சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சிட்டோன்னா கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சுட்டு தான் சாரீ வந்து கட்டுவேன். ஸோ இது வந்து நான் நிறைய டைம் கட்டின சாரீ தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 2018 அந்த டைமில் வந்து எடுத்த சாரீ. ஸோ நிறைய டைம் வந்து கட்டிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சாரீஸ்லாம் வந்து கொண்டு வரல. ஒரு 2 சாரீ 3 சாரீ அவ்வளோதான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால் இந்த சாரீ கட்டிட்டு போகலாம், ஸோ ஒரு எல்லோ கலரில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து ப்ரீ ப்ளீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்டரில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வித் லைட்டாக வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பார்டர் வந்து இருக்கும். இது வந்து காட்டன் மிக்ஸான சாரீ தான், காட்டன் மிக்ஸ்டு சாரீ தான். ஸோ இது கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும். எனக்கு வந்து சாரியில் ஃப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு 7 to 8 ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து மடிப்பேன். அதனால் ரொம்ப குட்டியாக தான் வந்து எடுத்துக்குவேன். எனக்கு வந்து சாரீ நான் வந்து அயன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃப்ளீட்ஸ் எடுப்பேன். ஃப்ரீ ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ண மாட்டேன். ஸோ அது அப்படியே வந்து நல்லா வந்து அமுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து லைன் விட்டுரும், அப்புறம் கிளியறதுக்கெலாம் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அயன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சாரீ வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ முந்தானி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கீழே விட்டுட்டு நம்ம ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து சாரீ கட்டும்போது நீட்டாக வந்து கட்டிக்கலாம். என்னோடய சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக பட்டு பாவாடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா போயிருந்தப்போ ஜான்வரியில் பொங்கலுக்கு இந்தியா போயிருந்தப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு அங்கே தான் வந்து எடுத்தோம். ஸோ அங்கே ஒரு டைம் வந்து போட்டிருந்தா, அதுக்கப்புறம் இங்கே மொட்டை அடிக்க போகும்போது அப்போ ஒரு டைம் வந்து போட்டிருந்தா. ஸோ இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்து அவளுக்கு வந்து அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. அதனால் என் ஹஸ்பண்ட் தான் வந்து பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் அயன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் நல்லா வந்து பட்டு பாவாடை சட்டை, ஹேர் போ, பாசிலாம் வந்து போட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ பாப்பாவை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் வந்து சாரீ கட்டி நானும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கிளிப் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து போனிடெயில் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த சாரீக்கு வந்து நீட்டாக அண்ட் சிம்பிளாக ஒரே ஒரு செயின் மட்டும் வந்து போட்டிருந்தேன். இது கூடவே இந்த சாரீக்கு மேட்சிங்காக ஒரு க்ரீன் கலரில் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீட்டாக வந்து சாரீ கட்டி சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6 கிட்ட ஆச்சு. அதனால் நானும் பாப்பாவும் வந்து கிளம்பிட்டு அப்படியே வந்து மேலே லிஃப்ட்டில் வந்து மேலே போகலாம் அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து மேலே போனோம். அந்த அக்கா வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போதே முன்னாடி வந்து ஒரு குட்டியாக அழகாக வந்து ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து இந்த மாவில் எல்லாம் வந்து தோரணம்லாம் வந்து கட்டி வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனால் சாமி பூஜை எல்லாம் வந்து காலையிலேயே வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணும்போது மறுபடியும் வந்து அலங்காரம்லாம் வந்து பண்ணி தீபம்லாம் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வரலட்சுமி பூஜைக்கே வந்து நான் போயிருக்கேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னெலாம் வந்து எனக்கு தெரியாது. சாமி கும்பிடுவாங்கன்னு தெரியும், எப்படி எதுக்காக அப்படின்லாம் வந்து எனக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போய் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்துருக்கேன். ஸோ நாங்கள் போனோடனே கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து சாமி கும்பிட்றதுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பர்பிள் கலர் சாரீ போட்டிருக்க அக்கா தான் ஈஸ்வரிக்கா. அவங்க தான் வந்து எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க.
முதல்ல சாமிக்கு வந்து தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து வாசலுக்கும் போய் நிலவாசல் அதுக்கும் வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து வந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து தீபாராதனை காமிச்சாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கா வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு நாங்கள் அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஆக ஆக எல்லோரும் ஒருத்தராக வந்தாங்க. நிறைய பேர் வந்து பாட்டெல்லாம் வந்து பாடினாங்க. வாழ்வு நான் வாழ்ந்திடல் வேண்டும் மன்னையே என்னுள் இலகிடல் வேண்டும். ஆனந்த வாழ்வு நான் வாழ்ந்திடல் வேண்டும் மன்னையே என்னுள் இலகிடல் வேண்டும். நானும் உன்னையே தொழுதிடல் வேண்டும் நானும் உன்னை பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பதம். திருமகளே பொருள் அருமகளே தீப ஜோதியாய் ஆக்கடலில் உதித்த பொற்கொடியே வந்து பாரதற்ற ஆக்கடலில் உதித்த பொற்கொடியே வந்து பாரதற்ற சேர்ந்த பெருமாய செல்வம் தருவாய் திருமகளே பொருள் அருமகளே தீப ஜோதியா செந்தாமரை வளர் செந்தாமரை வளர் அன்னையன் திருமாதில் வளர் என் தாயினதவள் வாழ்க வாழ்க திருமகளே பொருள் அரும எல்லோரும் வந்து பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பாப்பாவும் வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு அப்படியே வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே அவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி சும்மா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து விளக்கு பூஜை எல்லாம் வந்து வச்சு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எதர்ச்சியாக தான் வந்து போனோம். பட் ஆனால் அந்த மாதிரி பார்த்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நல்ல வேளை கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நடந்து இப்ப அடுத்ததாக அம்மனுக்கு வந்து தூபம் காமித்து தீபம் காமித்து அந்த கேசரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை நைவேத்தியம் செய்யுது கற்பூர ஆரத்தி காமிச்சு
மணி இருக்கிறவங்க மணி அடிக்கலாம், இல்லை நீங்கள் மணி அடிப்பாங்க, அதுவே போதும். விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து சாமிக்கும் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த தடவை வரலட்சுமி பூஜை நாங்கள் இப்படி தான் வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.